ஆக்ஷன். என்னடா ஆக்ஷன் ஒன்றுமே இல்லையா, ஆக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே விண்டோஸில் தான் இருக்கும் ஆக்ஷன். இதுக்கு ஆல்ட் F9 ஷார்ட்கட். இது டிஃபால்ட்டாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அவங்களே கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, அதில் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிடுமா, ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்லைடாக ஓப்பன் ஆகிருக்கு, உங்களுக்கு அப்படியே நிற்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க, இன்னும் இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடுங்க. இதை வுட் ஃப்ரேம் கொடுத்துட்டு இதில் பிளெயின் ஒன்று இருக்குதுங்களா, அதை டிக் அடிச்சு கம்மி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இன்னும் சேவான்னு கேட்கும், நான் கேன்சல் கொடுத்துறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வுட் ஃப்ரேம் தானாகவே ரெடி ஆகிடும். இதே மாதிரி அதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ செட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன் நம்மளால் ஆக்ஷன் க்ரியேட் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக முடியும், க்ரியேட் பண்ண முடியும். அதை எடுத்து பார்ப்போம். சிம்பிளான ஒரு எஃபெக்ட் மாதிரில பண்ணுவோம். ஆக்ஷன் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும், நம்ம என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோட்டர் மாதிரி ஒரு மினிட் வருதுங்களா, அதுக்கு வேறு நியூ செட். இதில் போய் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ட்ராயிங் பண்ணேன், ஏன்னா நம்ம ஸ்கெட்ச் ஆர்ட் மாதிரி தான் பண்ண போகிறோம், அதனால் ட்ராயிங் கொடுத்துக்கலாம். ட்ராயிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நியூ செட், நியூ ஆக்ஷன் ஒன்று இருக்குதுங்களா, அதுலேயும் ஒரு நேம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டோம்னா நம்ம இனி பண்ண ஒரு ஆக்ஷன் ஆகணும், இதில் தான் சேவ் ஆகும். ரெக்கார்ட் கொடுத்துட்டோன்னா நம்ம இந்த ரெக்கார்ட் ஆகணும் பார்த்தீங்களா, ஹெச்ஓபி இன்வெர்சில் ஆகிடும். ஓப்பன் பண்ணி இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறோம், ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க, Ctrl+J கொடுத்தாலும் சரி, டூப்ளிகேட் லேயர் எடுத்தாலும் சரி. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை ரேஸ் கலராக மாற்றிடும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடும், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிக்கிடுங்க. அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு காப்பியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை இமேஜில் போய் இதை இன்னோட் பண்ணுங்கள். இன்னோட் பண்ணிக்கிட்டு இதில் கலர் டேங்கிள் இருக்குதுங்களா, இந்த ஃபில்ட்ரு போ கேஷன் பிளர் நான் ஆப்ஷன் பண்ணிட்டேன். கலர் டேங்கிள் கொடுக்கணும், கலர் டேங்கிள் மாதிரியே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஒயிட்டாக ஆரம்பிச்சிட்டோம். இனிஷியல் ஃபில்ட்ரில் கேஷன் பிளர் பார்த்தீங்கன்னா வைங்களா, அது ஒரு ஸ்கெட்ச் ஆர்ட் மாதிரி அதுவே வரைஞ்சிடும். இந்த ஆக்ஷன் ஃபுல்லாக அதில் ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டாப் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் இது அவ்வளோ ஸ்டோர் ஆகிடுச்சு. இனி நம்ம இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறோம், இதை நோ கொடுத்துடுவோம். அடுத்த ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணலாம். இது ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக அதை கொடுத்துட்டு ட்ராயிங் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன்லாங்க இருக்கட்டுமே, ஓப்பனை டிலீட் பண்ணிடுங்க. ஓப்பனை டிலீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணாதப்பறம் நீங்கள் ஆக்ஷன் தொடங்கிடணும். ஓப்பனை டிலீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆகி அதே வந்துட்டுருக்கும். ட்ராயிங் வச்சுட்டு இந்த ப்ளே டிக் அடிச்சிங்கன்னா போதும், இது அதே ஆக்ஷனை காட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டிக் அடிச்சுன்னு விட்டுடுங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு 2 3 ஒரு 4 ஃபோட்டோ இருக்குங்களா, இந்த 4 ஃபோட்டோ உங்களுக்கு அதே ஆர்ட்டில் மாற்றணும். இது ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி இதில் ஆட்டோமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எதில் இருக்குன்னா ஃபைலில் ஆட்டோமேட்னு கீழே ஒன்று இருக்கும், இதில் பேட்ச்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போயிடுங்க. ஃப்ளோட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும், ஃப்ளோட்டர்னு இருக்கும். இல்லை நீங்கள் ஃப்ளோட்டரில் ஓப்பன் ஃபைல்னு கொடுத்துருங்க. ஏன்னா இது ஓப்பன் பண்ணிக்கிற ஃபைலுங்க, ஓப்பன் ஃபைல். அதில் நம்ம பண்ண ட்ராயிங் இதை செட்லையும் ஆக்ஷனையும் மாற்றிட்டிங்கன்னா அது பாட்டு ஓப்பன் ஆகும். எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே அந்த ஸ்கெட்ச் ஆர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இப்போ எனக்கு ஒரு ஃபைல் ஃபுல்லாக இருக்கிறது வேணும், இந்த ஃபைல் ஃபுல்லாக இருக்கிறது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அனிமேஷனை நான் செலக்ட் பண்ண போகிறேன், இந்த ஃபைல் ஃபுல்லாக எனக்கு இப்போ இதாகணும். இப்போ என்ன பண்ணணும்னா அதே தான் ஆட்டோ கேருக்கு போயிடுங்க, ஸ்கெட்சுக்கு போங்க.
அதில் அந்த ஃப்ளோட்டருக்கு போயிடுங்க. இதில் ஓவர் ரைட் ஆல் ஆக்ஷன் ஆல் ஓப்பன் கமெண்ட் கொடுங்க. ஓகே சூஸ் நான் பண்ணணும். இந்த இதுனா சூஸ் பண்ணி ஓவர் ரைட் ஆக்ஷன் கமெண்ட் எடுத்துங்க. எடுத்து அனிமேஷன் கொடுத்துருங்க. நான் எங்களை இதுனால அதை எப்படி கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸில் இருந்தால் அதை பண்ணிவிடுங்க. இதில் ஆக்ஷன் எடுத்துருங்க. ஆர்டிகல்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னை போல அவ்வளோவும் அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். எல்லாமே லாஸ்ட் கலராக மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஃபைல் இருந்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே மாறிடும். ஹெச்ஆர்ட் மாதிரி மாறிடும். இதாங்க ஆக்ஷனுக்குள்ள பெனிஃபிட்டும். அடுத்த இதில் பார்ப்போம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருந்திருக்கு தானே. மேலும் இந்த மாதிரி தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.